Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா third method generative AI ஓட third method என்னன்னா diffusion model. ஆல்ரெடி நம்ம வந்து வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர் அதுக்கடுத்து ஜெனரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க் இது ரெண்டு மெத்தடும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து டிஃப்யூஷன் மாடல். டிஃப்யூஷன் மாடல் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது வந்து இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜ் டேட்டாவை இன்புட்டா கொடுக்குறோம்னா அந்த இமேஜ் டேட்டாவை வந்து இதுல வந்து மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபார்வர்ட் டிஃப்யூஷன், ரிவர்ஸ் டிஃப்யூஷன், அதுக்கடுத்து ஜெனரேட்டிங் டேட்டா. ஃபார்வர்ட் டிஃப்யூஷன் வந்து என்ன பண்ணுவோம்னா, இதுல டேட்டாவில் வந்து நாய்ஸ் ஆட் பண்ணும். ஸோ இது அந்த டேட்டா நாய்ஸ் ஆட் பண்றது அப்படின்னா என்னன்னா பிளர் ஆக்குறது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல வந்து அது வந்து பிளர் ஆக்கிருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து அது வந்து இமேஜஸ் வந்து பிளர் ஆட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா ரிவர்ஸ் டிஃப்யூஷனுக்கு போகும். ரிவர்ஸ் டிஃப்யூஷன் என்ன பண்ணுவோம்னா, திருப்பி வந்து அந்த ஒரிஜினல் டேட்டாவை வந்து அந்த பிளர்ரை ரிமூவ் பண்ணிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது என்ன பண்ணுவோம்னா நியூ டேட்டாவை ஜென்ரேட் பண்ணும். அந்த ப்ரீவியஸா நம்ம கொடுத்தோம்ல அந்த டேட்டாவில இருந்து டிஃபர் ஆகுற மாதிரி. ஸோ இப்போ இந்த இமேஜ்க்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ டிஃபர் ஆகுற மாதிரி அதுல வந்து நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அதான் வந்து ரிவர்ஸ் டிஃப்யூஷனோட இது. ஸோ இப்போ வந்து அது வந்து அதான் அப்படிதான் வந்து டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணும். நாய்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த ரிமூவ் பண்ண நாய்ஸை பேஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு நியூ டேட்டாவை ஜென்ரேட் பண்றது. ஸோ இப்படிதான் வந்து டிஃப்யூஷன் மாடல் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்து ஃபோர்த் மெத்தட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து என்ன வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும்னா அந்த இதே என்கோடர் டிகோடரோட ஆர்கிடெக்சர் தான் இருக்கும். அதுல எக்ஸ்ட்ராவா அட்டென்ஷன் மெக்கானிசமும் செல்ஃப் அட்டென்ஷனும் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், என்கோடர்ல நம்ம கொடுக்கும் போது இன்புட் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், டிகோடர் வந்து அவுட்புட் ஜென்ரேட் பண்றது. செல்ஃப் அட்டென்ஷன் வந்து என்னன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து அது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு மற்ற வேர்டோட ரிலேஷன்ஷிப் வந்து ஃபைண்ட் பண்ணி அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் டேக வந்து கொடுக்கறது. அடுத்து அட்டென்ஷன் மெக்கானிசம் வந்து அதே இதுதான். ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்து எந்த வெயிட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது, எந்த இடத்துல வந்து ஒவ்வொன்றும் வந்து அதாவது வெயிட்ஸ்ன்னும் போது இப்போ வந்து த கேட் சாட் ஆன் த மேட் அப்படின்னு இருக்குன்னா அந்த கேட் வந்து எந்த அளவுக்கு வந்து அதோட வெயிட்டேஜ், நான் கேட்டுக்கு வந்து 0.5 கொடுக்குறேன்னா அதோட வெயிட்டேஜ், அடுத்து மேட்டுக்கு வந்து 0.4. ஸோ இதுல ரெண்டுல எது இம்பார்ட்டன்ட், இப்போ கேட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி அட்டென்ஷன் மெக்கானிசமோட ஒர்க்கிங் வந்து வெயிட்டை வந்து டிஃபர் பண்ணி பார்க்கறது தான் வந்து அட்டென்ஷன் மெக்கானிசமோட இது டிஃபரன்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல நார்மல் இதுதான் வந்து வேற எதுவும் இல்லை, இப்படிதான் ஒர்க் ஆகும். நீங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் வேணும்னா நம்ம சேனல்ல இருக்கு, வீடியோ போய் பாருங்க. ஸோ இதான் வந்து 4 methods of generative AI. Thank you for watching. Bye.